அதாவது சமரச மெய்ஞானியாக அருணகிரிநாதர் வந்தார். சைவமும் வைணவமும் பிரித்து பார்க்காது, எல்லாம் ஒரே கடவுளை தொழுவது தான். ஆகவே தான் முதலாக முருகப்பெருமானை பெருமாளே என்று பாடியவரே அருணகிரிநாதர் மட்டும்தான். அதற்கு முன்னாடி யாரும் கிடையாது. பெருமாள் என்று நம்ம வைஷ்ணவர்கள் சொல்லுகின்ற மூர்த்தியுடைய பெருமாள் சேர்த்தார் முருகரோட. இன்னொன்று என்னென்னா, ராமருடைய மருகன் என்று பாடுவதில் தான் ரொம்ப. அவர் என்ன பாடுகிறார்? மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை. மன்றாடி மைந்தனுக்கு 2வது பிளேஸ் தான் கொடுத்தார். மாலோன் மருகனுக்கு, அதாவது மக்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கணும். இந்த சின்ன எண்ணம் கூட இல்லையே யாருக்கும். ஒரே தெய்வத்தை வணங்குகிறோங்கிற எண்ணம் கூட இல்லையே. ஆகவே தெய்வம் ஒன்று என்பது கற்பிக்க தான் அருணகிரிநாதர் வந்தார். அதனால தான் 7 சுவாமியும் பாடினார். அதில் வைணவம் சைவமும் கொஞ்சம் அந்த காலத்தில் கொஞ்சம் முரண்டு பிடித்ததுனால 2ஐயும் சேர்க்க வேண்டும் என்பதனால ராமருடைய பெருமை முழுவதும் பாடியிருக்கிறார். திருப்புகழில் ராமாயணம் என்று நானே ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். ஆகவே திருப்புகழில் என்டையர் ராமாயணம் வந்துடுது. ஒரு பாட்டில் கேளுங்க, மேலை வானோர் உரை தசரர்க்கு ஒரு பாலனாகி உதித்து ஓர் முனிக்கொரு வேள்வி காவல் நடத்தி. நான் சொல்லிட்டேனே, எல்லாமே ப்ரீசஸ் ரைட்டிங்கில் சொல்லிடுவார். எல்லா சுவாமியோடைய புகழும் அப்படி தான் சொல்கிறார். ஆகவே ராமாயணம் முழுவதும் இந்த ஒரு பாட்டில் வந்துடுது. மேலை வானோர் உரை தசரர்க்கு ஒரு பாலனாகி உதித்து ஓர் முனிக்கொரு வேள்வி காவல் நடத்தி அகற்குறு அடியாலே அகற்குறு அடியாலே மேவிய மிதிலை சிலை செற்று. மிதிலை நகரத்துக்கு போய் அங்கே இருக்கிற அம்பு மிதிலை சிலை செற்று மின் மாது தோல் தழுவி சீதையை கல்யாணம் செய்து கொண்டு வேறு தாய் அடவிக்குள் விட, வேறு தாய் கைகேயி அடவிக்குள் விட, காட்டுக்கு அனுப்ப, வேறு தாய் அளவிக்குள் விட வனம் எல்லாத்தையும் சொல்லிடுறார். மேலை வானர் உரை தசரர்க்கொரு பாலனாகி உதித்து ஓர் முனிக்கொரு வேள்வி காவல் நடத்தி அகற்குறு அடியாளே மேவிய மிதிலை சிலை செற்று மின் மாதுதோல் தழுவி பதிபுக்கிட வேறு தாய் அளவிக்குள் விடுத்து பின்னவனோடே ஞால மாதோடு புக்கு அவ்வனத்தினில் வாழும் வாளி பழக்கனை தொட்டவன் நாடி ராவணனை செகுவித்தவன் மருகோனே.